ಎಲ್ಲ ಗಮ 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 ಇರೋದೆ ಎಲ್ಲ செண்டலா இராதமா எல்லா வாசனை பாருங்க பப்பிம்ல இராதே. தக்காளி கிலோ 1 கிலோ 30 ரூபா 1 கிலோ 30 ரூபா. எல்லாரும் நான் தக்காளி விற்கிறேன்னு நினைச்சிட்டு பாத்துட்டு போறாங்க. அந்த மாதிரி இல்ல. இதுலதான் வந்து சமையல் பண்ணி நாங்க விளையாடும் போது எங்க அப்பா வந்து ஆபீஸ் போறாங்க, எங்க அம்மா வந்து ஸ்கூல் டீச்சரா இருக்காங்க, அவங்களுக்கு சாப்பாடு கட்டி கொடுக்குறோம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் வரை பார்க்கலாம். 5-6 கிலோமீட்டர் பார்க்கலாம், தாராளமா பார்க்கலாம். 4 டவல் 100 ரூபாய்க்குங்க. எக்ஸ்போர்ட் காட்டன் டவல்ல 4 பீஸ் 100 ரூபாய்க்கு. 100 rupees தான் இந்த கைலி. 2 மீட்டர் இந்த கைலி. பாட்டு கேக்குது, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. வணக்கம் தலைவா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில சண்டே மார்க்கெட் வந்திருக்கோம். இந்த சண்டே மார்க்கெட் வாரம் 6 வாரம்ன்ற மாதிரி ஒவ்வொரு வாரமும் சும்மா திருவிழா மாதிரி நடக்கும் ஞாயிற்றுக்கிழமையில. அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட அந்த எண்டுல இருந்து இந்த எண்டு வரைக்கும் இந்த ரோடு ஃபுல்லா ஒரு 1000 கடைகளுக்கு மேல எக்கச்சக்கமான மக்கள் வந்து கம்மியான பணம் கொண்டுட்டு வந்து நிறைய பர்ச்சேஸ் பண்ணிட்டு போற அளவுக்கு அவ்வளோ கடைகள் இந்த இடத்துல இருக்கு. நான் உங்களுக்கு நிறைய கடைகளை எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா சூப்பரா வீட்டுக்கு தேவையான அத்தனை திங்ஸுமே இங்க வந்து நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம என்னதான் பெரிய பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல இல்ல டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல போய் லட்சக்கணக்கில் நம்ம பொருட்கள் வாங்கியிருந்தா கூட இந்த மாதிரி வாரத்துல ஒரு நாள் அப்பா அம்மாவோட குழந்தைங்களோட அப்படி கையை பிடிச்சிட்டு வந்து ரோட்டோரமா 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கும் பேரம் பேசி ஒவ்வொரு பொருளையும் வாங்குறதுல இருக்க சந்தோஷம் நம்ம எத்தனை கோடி ரூபாய் கொட்டி கெடுத்தாலும் சத்தியமா கிடைக்காதுங்க. அந்த மாதிரியான சூப்பரான ஒரு இடத்துக்கு தான் நான் இன்னைக்கு உங்களை கூப்பிட்டு வந்திருக்கேன். வாங்க நம்ம ஒவ்வொரு ஷாப்பா போய் எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். இங்க பாருங்க, நம்ம வந்து சிப்ஸ் கடைக்கு வந்திருக்கோம். போடுங்க. ஆஹா, ஃப்ரெஷ்ஷா மரவள்ளி கிழங்கு சிப்ஸ். பாருங்க, சந்தையில சிப்ஸ் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே ஜாலியா சுத்தி பாக்குறதுல என்ன ஒரு ஆனந்தம் தெரியுமா? நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்றதுக்கு வருவாங்க. நான்லாம் மோஸ்ட்லி சந்தைக்கு சுத்தி பார்க்க தான் வருவேன். ஏதாவது 1-2 திங்ஸ் தானே வாங்க முடியும். வாரம் வந்து நிறைய வாங்க முடியுமா? நிறைய பேர் வந்து வாங்குவாங்க. இந்த மாதிரி சிப்ஸ் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே சுத்தி பார்த்தா ஜாலியா இருக்கும். இதுல என்னென்ன வெரைட்டினா இருக்கு? இது என்ன சிப்ஸ்னா? பூண்டு வத்தல். இது வந்து தெரியும் எனக்கு, சக்கரம். அவன் வீல் சிப்ஸ். இது வந்து வீல் சிப்ஸ். இது வந்து பூண்டு. இத பாருங்க, இது வந்து குடல்னு சொல்லுவாங்க. இப்படி விரல்ல மாட்டிக்கிட்டு அப்படி ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். 5 விரலுக்கு 5 மாட்டிக்கிட்டு சூப்பரா இருக்கும். சின்ன பிள்ளையில ஊரெல்லாம் தெரிஞ்சு எந்த திருவிழாக்கு போனாலும் எங்க போனாலும் எந்த சந்தைக்கு போனாலும் இந்த குடலை வாங்கி 5 விரலையும் மாட்டிட்டு கடிச்சிட்டே போறதுதான் என்ஜாய்மெண்ட். இது பாருங்க, அடுத்து பாருங்க, இங்க பாருங்க, ஆனியன் சிப்ஸ். இது ஆனியன் இருக்கு, பூண்டு இருக்கு, வீல் சிப்ஸ் இருக்கு. இது அனைத்தையும் தாண்டி எல்லோருக்கும் பிடிச்ச குடல் இருக்கு. ஆனா இதெல்லாம் எவ்வளோனா? 3 10 ரூபாய் தான். இது எல்லாமே ரொம்ப கம்மியா கொடுக்குறாங்க. இது 20 ரூபா தான். சூப்பர். மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் எவ்வளோ? 100 கிராம் 30 ரூபா, 170 கிராம் 50 ரூபா. மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் இங்க பாருங்க, ஃப்ரெஷ்ஷா போட்டு கொடுக்குறாங்க. இப்பதான் அப்படி எண்ணெயில இருந்து எடுக்கிறாங்க. இதுல ஒரே ஒரு மரவள்ளி கிழங்கு மட்டும் சீவுனது இருக்கு. அடிச்சு சாப்பிட ரொம்ப சத்து. மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் சாப்பிடலாம். சிப்ஸ் இப்பதான் எடுத்திருக்காங்க, சுட சுட இருக்கும், சாப்பிட முடியாது. அதனால அதுல ஒன்னே ஒன்று மட்டும் மீதி இருந்தது. அதனால வந்து அதை எடுத்து சாப்பிட்றேன். அப்படி ஸ்பைசியா. இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு, காரம் சாரமா. சூப்பரா இருக்குண்ணா சிப்ஸ். நல்லா மொறுன்னு வேற லெவல்ல இருக்கு. அடுத்த கடைக்கு போலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச கடை செப்பல் ஷாப், செருப்பு கடை. எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அக்கா, இதுல எவ்வளோக்கா செப்பல்ஸ்லாம் எவ்வளோ? 300, 330, 360 இவ்வளோதான். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா சூப்பரா இருக்கு. ஹீல்ல இருந்து பிளாட்ஸ் வரைக்கும் எல்லாமே அழகா இருக்கு. 335 இது. இங்க பாருங்க, டிசைன் பாருங்க. இங்க பாருங்க, ரோஜா பூ போட்டு இந்த ரிங்கோட கலர் பாருங்க, இந்த ரோஸுடைய கலர் பாருங்க. ஸ்லிப்பர் பேஸ்ல என்ன கலர்னா எல்லோ கலர் கொடுத்துருக்காங்க. செம்மையா இருக்கு. தாங்கும் ஓரளவுக்கு. நம்ம வந்து மேல வந்து ரஃபா வந்து ஒரு தையல் மட்டும் போட்டுக்கணும் இதை வாங்கிட்டு. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு ஸ்லிப்பர். அக்கா தேங்க்ஸ்க்கா. அடுத்து நம்ம வந்திருக்க கடை தான் வந்து இந்த வேஷ்டி கடை. இது வந்து கேரளா வேஷ்டின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ கலெக்ஷன்ஸ் எவ்வளோ வச்சிருக்காங்க பாருங்களேன். கலர் கலரா சூப்பரா இருக்கு. இது பாருங்க, ஃபுல்லாவே பியூரா காட்டன். இது ஆக்சுவலா செம்மையா இருக்கும். பசங்க வந்து சூப்பரா கட்டிக்கலாம். வேஷ்டி ரெகுலரா கட்டி இதுக்கு மேட்சிங்கா ஷர்ட் போட்டா ரொம்ப அழகா இருக்கும். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட். 100 ரூபாய் தான். 100 ரூபாய்க்கே அவ்வளோ அழகா இருக்கு. பக்கத்துலயே பாருங்க கைலீஸ் வச்சிருக்காங்க. வாங்க நம்ம அந்த பக்கம் போய் பார்ப்போம். இதெல்லாம் வந்து 100 rupees தான் இந்த கைலி. 2 மீட்டர் இந்த கைலி, 2 meters 100 rupees தான். ஈரோட்ல இருந்து வருது. ஃபுல் காட்டனு.
நீங்க ரஃப் யூஸ்க்கு ரெகுலர் யூஸ்க்கு சூப்பரா இருக்கும், யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம வந்திருக்க இடம் தான் புக் ஷாப். இந்த புக் ஷாப்ல பாருங்களேன், அவ்வளோ புக்ஸ் வச்சிருக்காங்க, அவ்வளோ சூப்பரா இருக்கு. கிட்டத்தட்ட இவ்வளோ பிரம்மாண்டமா இவ்வளோ புக்ஸ் வந்து அடுக்கி வச்சிருக்காங்க. பாக்குறதுக்கே அவ்வளோ சந்தோஷமா ஆச்சரியமா இருக்கு. ஏன் தெரியுமா, நம்ம ஒரு 10 பறவையோட சேர்ந்து நம்மளும் பறந்தோம்னா ஒரு பறவை ஆயிட முடியாது. 10 மரங்களோட சேர்ந்து நம்மளும் வளர்ந்தோம்னா ஒரு மரம் ஆயிட முடியாது. ஆனா 10 புத்தகங்களோட சேர்ந்து நம்ம படிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம 11வது ஒரு புத்தகமாவே மாற்றப்படுவோம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய பேர் இன்னைக்கெல்லாம் செல்போன்ல இன்டர்நெட்ல நம்மளுடைய நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்கோம். ஆனா புத்தகங்கள் படிச்சதுனாலதான் இன்றைக்கும் நிறைய அறிஞர்களை பத்தி நம்ம நிறைய பேசிட்டு இருக்கோம். அதனால நிறைய பேர் புத்தகம் படிக்கணும். இந்த இடத்துல பாருங்களேன், நிறைய மோட்டிவேஷனல் புக்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம குழந்தைங்களுக்கு ஸ்டோரிஸ் நிறைய தூங்கும்போது சொல்லுவாங்கல்ல, குழந்தைங்களை தூங்க வைக்கிறதுக்குன்னே ஒரு நிறைய கதைகள்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய கதை சொல்லக்கூடிய புத்தகங்கள் இருக்கு. மேல இங்க பாத்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜஸ்க்கு தேவையான ஸ்டடீஸ் சம்பந்தமான எல்லா புக்ஸுமே இருக்கு. அவ்வளோ சூப்பரா வச்சிருக்காங்க. இந்த புக்ஸோட ரேட் எவ்வளோன்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்ம புது புக்கு வாங்குறத விட ஹாஃப் ரேட்டு தான் இந்த புக்கோடைய ரேட்டு. அவ்வளோ சூப்பரா ஒரு சந்தையில புக்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்கன்றதே அவ்வளோ ஒரு ஆச்சரியமா இருக்கு. கிட்டத்தட்ட அப்துல் கலாம் போன்ற பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் இன்னைக்கு இவ்வளவு பெரிய இடத்துக்கு போனதுக்கான காரணம் என்னன்னா, அவங்களுடைய வாழ்க்கையில பாதி நேரத்தை புத்தகத்துல செலவு பண்ணதுனாலதான். கண்டிப்பா எல்லாருமே புக்ஸ் படிங்க, ரொம்ப நல்லது. அடுத்து நம்ம கடைக்கு போய் என்ன இருக்குன்றத பார்ப்போம். 7 மணி, கரெக்டா மணி 7 ஆயிடுச்சு. மழை வர கிளைமேட். நம்ம 4 கடை தான் சுத்தி பார்த்துருவோம், இருந்தாலும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறதுக்கு அவ்வளோ இருக்கு. மக்கள் கூட்டம் பாருங்க வந்துட்டே இருக்காங்க. மழை வர்றதுக்குள்ள நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு நம்ம காட்ட முடியுமோ ஃபுல்லா வீடியோஸ்ல உங்களுக்கு எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டிடணும்ன்ற ஒரு ஆசை. அடுத்தடுத்து வாங்க நம்ம போயிட்டே இருக்கலாம். அந்த கடைசி வரைக்கும் ஃபுல்லா கடை தான். ஆமா ஆமா, விஜய் டிவில நான் வந்திருக்கேன் தானே அப்படின்னு சார் சொல்லி கேட்டாங்க. இப்போ எல்லாம் வாசனை பாருங்க, பபிம்ல இராது. எல்லா பபிம்ல சென்டலா பாருங்க, எல்லாம் வாசனை சென்டலா இராது. இல்ல கம 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 இராது. எல்லா பபிம்ல சென்டலா வாசனை இராதுமா. எல்லாம் பாருங்க, எல்லாம் சந்தையில பாருங்க, சந்தையில பல்லாவது பாண்டி சுழற்பட்ட ஆந்திரா எல்லாம் வைக்கிறாங்க. எல்லாம் கம கம சண்டை. இது 150 ரூபா, 2 எடுத்தா 250 ரூபா. அது பாடி ஸ்ப்ரே 250 ரூபா. இதை 1 20 ரூபா, 6 எடுத்தா 100 ரூபா. பாத்ரூம் வைக்கிற ஆயில் வந்து 1 30 ரூபா, 4 எடுத்தா 100 ரூபா. பவுடர் வந்து 100 ரூபா. ரூம் ஸ்ப்ரே 100 ரூபா. தைலம், தலைவலி தைலம், சொத்தப்பால், மூக்கடைப்புக்கு 20 ரூபா. 3 எடுத்தா 50 ரூபா. இது ரெகுலர் கஸ்டமர், வாடிக்கை வரவங்க தேடி வருவாங்க. பாண்டிச்சேரியிலயும் பல்லாவரத்துலயும் கமகம செண்டி கேட்டா எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து கமகம செண்டி யாரு மட்டும் கேளுங்க, அவங்க கிளீனா அட்ரஸ் சொல்லுவாங்க. நம்ம யூடியூப்ல நம்ம டெவலப் பல்லாவரம் சந்தை போட்டு போங்க. சூப்பர் சூப்பர். வேற எல்லாரும் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும். எல்லாம் கம 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 இராது. எல்லா செண்டெல்லாம் இராதுமா. எல்லா பபியும் இல்லாம வாசனை பாருங்க, செண்டு பாருங்க. எல்லாம் பாருங்க, ஜவாது எல்லா வாசனை செண்டெல்லாம் பாருங்க, வாசனை பாருங்க, கம கம இராது. கம 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 இராது. அண்ணனே சொல்லிட்டாங்க கம 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 சென்ட் அப்படி வாசனை வீசணுமா. நம்ம அண்ணன் கடையில வந்து பாருங்க, கம கமன்னு கேட்டாவே பாண்டிச்சேரியில மார்க்கெட்ல எல்லாருக்குமே தெரியுமா, அந்த அளவுக்கு அண்ணன் ஃபேமஸ். சூப்பரா இருக்கு சென்ட் எல்லாமே. 20 rupeesல இருந்து 250 வரைக்கும். 20 வருஷமா அண்ணன் வந்து இந்த ஷாப் வச்சிருக்காங்க. செம்மையா இருக்கு, ஸ்மெல்லு வேற லெவல்ல இருக்கு. சென்னை பல்லாவரம் சந்தையிலேயே அண்ணனை நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் அந்த சந்தைக்கு நம்ம போகும்போது அங்கேயும் போய் அண்ணன் நம்ம வீடியோ எடுப்போம். ஓகேவா அண்ணா? பாய்ண்ணே, பாய்ண்ணே, தேங்க்யூண்ணே, நன்றிண்ணே. செம இல்ல? வாங்க வாங்க, அடுத்தடுத்து நான் உங்கள்ட்ட காட்டிட்டே இருக்கேன். டைம் போயிட்டே இருக்கு, நம்ம இருட்டாயிட்டே இருக்கு. ஆனா கடைகள் இன்னும் பாருங்க எக்கச்சக்கமா வந்துட்டே இருக்கு. இப்ப நம்ம வந்து கேஜெட் ஷாப்புக்கு வந்திருக்கோம். இங்க நிறைய பாருங்க வாட்ச் கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்கு. ஜென்ஸுக்கு, லேடிஸுக்கு தகுந்த மாதிரி சூப்பரா நல்ல ட்ரெண்டியா மாடர்னான வாட்சஸ் இருக்கு. இங்க பாருங்களேன், இந்த ஸ்பீக்கர் பாருங்க, அங்க டயர், அதான் அந்த டயர் எடுங்களேன். இது என்ன ஸ்பீக்கர்? இங்க பாருங்க, நீங்க வந்து வண்டியில டயர் நினைச்சிருப்பீங்க, பட் இது வந்து ஸ்பீக்கர். கார்ல வந்து இப்படி வச்சுக்கலாம், பாட்டு கேட்கலாம், செம்மையா இருக்கும் இந்த ஸ்பீக்கரு. இங்க பாருங்க, இதுல என்னன்னா டெம்பர் கிளாஸ் வந்து 49 rupeesக்கு வந்து நம்ம கொட்டி கொடுக்குறாங்க. ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா சூப்பரா. இந்த மைக் பாருங்க, இந்த மைக் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். நிறைய டிராபிக் இன்ஸ்பெக்டர்லாம் இதை வந்து வச்சிருந்துருப்பாங்க. என்ன சொல்லுவாங்க, 3031 வண்டி எடு, என்ன பப்ளிக்ல வந்து நியூஸ் பண்ணிட்டு இருக்க அப்படிலாம் சொன்னாங்கன்னா, இப்ப நான் இந்த மாதிரி சொன்னேன்னா என்னைய தூக்கிடுவாங்க. அதனால நம்ம அந்த மாதிரி சொல்ல வேணாம். காய்கறி எல்லாம் வைப்பாங்களா, அவங்க மாதிரி சொல்லுவோம். தக்காளி கிலோ 1 கிலோ 30 ரூபா, 1 கிலோ 30 ரூபா. எல்லாரும் நான் தக்காளி விற்கிறேன்னு நினைச்சிட்டு பார்த்துட்டு போறாங்க. அந்த மாதிரி இல்ல, அந்த மாதிரிலாம் இந்த ஸ்பீக்கர்ல பேசலாம், ரெக்கார்ட் பண்ணி வச்சு பேசலாம். இங்க பாருங்க, இது ரெக்கார்ட் பட்டன் இருக்கு. இங்க
இது வந்து ப்ளே பட்டன் இருக்கு. ரெக்கார்ட் பண்ணிட்டு இதுல ப்ளே பண்ணோம்னா நீங்க என்ன வந்து பேசணும்னு நினைக்கிறீங்களோ நம்ம பிசினஸ்க்கு ஏற்ற மாதிரி இதை வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சு நம்ம வந்து பேசலாம். நிறைய பேர் நின்று வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ரெகுலரா ஃபேமிலிக்கு வீட்டுல என்னென்ன கேட்ஜெட்ஸ் வேணுமோ அது எல்லாமே இங்க நிறைய அவைலபிளா இருக்கு. கடவுள் கிட்ட வரம் கேட்டு பிறந்தா ஆம்பளை பிள்ளை பிறக்கும். ஒரு கடவுளே வரமா பிறந்தா அதுதான் பொம்பளை பிள்ளை பிறக்கும்னு சொல்லுவாங்க. அப்படி பெண் குழந்தைங்களுக்குன்னு அழகான ஒரு கடை. அதுல பெண் குழந்தைங்களுக்குன்னு பாத்தீங்கன்னா அவ்வளோ ட்ரெடிஷ்னலா அவ்வளோ சூப்பரா பாவாடை சட்டை இங்க பாருங்களேன், பாக்குறதுக்கே அவ்வளோ செம்மையா இருக்கு. கலர்ஸ் எல்லாமே குட்டியா கியூட்டா 1 வயசு 1.5 வயசு குழந்தைங்களுக்கு 6 மாசம் குழந்தைங்களுக்கு போடுற மாதிரி ரொம்ப ட்ரெடிஷ்னலா சூப்பரா இருக்கு. அந்த பக்கம் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. நிறைய பேர் வந்து இங்க பர்ச்சேஸ் பண்றாங்க. இது எவ்வளோ எப்படிலாம் கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இங்க பாருங்க, இந்த கலர்ஸ் பாருங்க, செம்ம கலர் பாருங்க. இந்த கலர் எல்லாமே சூப்பரான கலரு, பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, ரொம்ப சூப்பரா ராயலா கிளாத் வந்து குழந்தைங்களுக்கு குத்தாத மாதிரி நல்லா சாஃப்டா பண்ணியிருக்காங்க. உள்ளுக்குள்ள வந்து காட்டன் வச்சு தச்சிருக்காங்க. மேல வந்து சில்க் கிளாத்தா இருந்தாலும் உள்ளுக்குள்ள வந்து காட்டன்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. குழந்தைங்க உடம்புக்கு போட்டாலும் குத்தாது. இங்க பாருங்க, இது பாருங்க, கேரளா மாடல்ல வந்துட்டு குழந்தைங்களுக்கு சூப்பரா இருக்கும். இப்படி ஓணம் அன்னைக்கு குழந்தைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி அப்படி நிக்க வச்சோம்னா அப்படியே கேரளா பேபிஸ் மாதிரியே இருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து அழகா இருக்கு. ஆனா இதெல்லாம் எவ்வளோனா இந்த 240 எல்லாமே செட், இந்த செட்டு ஃபுல்லாவே 1 வயசு 2 வயசு குழந்தைங்களுக்கு, 2 வயசு வரைக்கும் குழந்தைங்களுக்கு இது போடலாம். பெண் குழந்தைங்களுக்கு 240 தான் இது. சூப்பர் சூப்பர் சூப்பர். 380 அந்த பெரிய சைஸ் அங்க இருக்கு பாருங்க. இங்க வாங்க நான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த பெரிய சைஸ் வந்து இது வந்து 380 தான் இந்த சைஸ் வந்து. இங்க பாருங்க, இது வந்து சூப்பரா இருக்கு பாருங்க. நான் சொன்ன மாதிரி டபுள் லேயர் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. உள்ளுக்குள்ள வந்து குத்தாது, குழந்தைங்க போட்டாலும் உள்ளுக்குள்ள வந்து எதுவும் அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்காது. அந்த அளவுக்கு வந்து உள்ளுக்குள்ள காட்டன் கிளாத் வச்சு சூப்பரா ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஓன் ப்ரொடக்ஷனா? எங்க இருக்கு உங்க ஷாப்பு? வெளியே பண்றீங்க? ஓகே ஓகே. 4 டவல் 100 ரூபாய்க்குங்க. எக்ஸ்போர்ட் காட்டன் டவல்ல 4 பீஸ் 100 ரூபாய்க்கு. பியூர் காட்டன் சார், 100% காட்டனுங்க. 4 பீஸ் 100 ரூபாய்ங்க. ஸ்கூல் பிள்ளைங்க லஞ்ச் டவல்ல 4 100 ரூபாய். ஷாப் வந்து பாரதி ஸ்ட்ரீட்ல இருக்கு, நம்பர் 307 பாண்டிச்சேரியில. இது பாண்டிச்சேரி காந்தி வீதி பெட்டி செமினார் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல இருக்கு இந்த கடை. சூப்பர் சூப்பர். அண்ணன் வந்து டீடைலோட சொல்லிட்டாங்க. எவ்ரி சண்டே வந்து இங்க அவைலபிளா இருப்பாங்க அண்ணன். இதெல்லாம் வந்து ஹேண்ட் கர்ச்சீஃப்ஸ் தானே? எல்லாமே கிச்சன் டவல், லஞ்ச் டவல், ஃபேஸ் துடைக்கலாம். இப்ப கம்பெனி ஒர்க்குக்கு போறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கலெக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. இன்னொன்னு பியூர் காட்டன் இது எல்லாமே இல்லனே, நல்லா இருக்கு. எல்லாமே ரொம்ப சாஃப்டா இருக்கு இப்ப எடுக்கிறதுக்கு. இந்த ஐட்டம்லாம் பாருங்க, இது டைனிங் டேபிளுக்கு யூஸ் பண்ற மேட் ஐட்டம். இது பாருங்க, இது பாட் ஹோல்டர். இது டைனிங் டேபிள் அந்த ஹீட்டான பாத்திரங்கள்லாம் வைக்கிறதுக்கு உபயோகமா இருக்கும். ரொம்ப ரொம்ப ஜெனுவலா இருக்கும். பொருட்கள் எல்லாமே வந்து ஒன்லி எக்ஸ்போர்ட் எக்ஸஸ் மெட்டீரியல்ஸ். இதெல்லாம் எக்ஸ்போர்ட் கட்டன் சார். இதெல்லாம் 5க்கு 7 நிறைய வெரைட்டிஸ் வரும் எங்கள்கிட்ட. வீக்லி 1 டே சண்டே ஈவினிங் மட்டும்தான் ஷாப். இது 4:30 to 9:30 வரையும் சேல் பண்றோம். இது எல்லாமே கோயம்புத்தூர், திருப்பூர்ல இருந்து வருதுங்க. எல்லாமே எக்ஸ்போர்ட் எக்ஸஸ் மெட்டீரியல்ஸ். இங்க பாருங்க, அண்ணன் வந்து போய்கிட்டே இருக்காரு. நம்ம இப்ப அண்ணனை போய் பிடிக்கிறோம். இந்த பாருங்க, எல்லாரும் வாங்கிட்டு போறாங்க. மார்க்கெட்ல வந்து ஒரு ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் எனக்கு தெரிஞ்சுன்னா எல்லாத்த விட இந்த பக்கெட் நான் சொல்லுவேன். 100 ரூபா பக்கெட். அண்ணே 100 ரூபாய் தானே இது? 100 ரூபாய் தானே இந்த பக்கெட்? எதை எடுத்தாலுமே 100 ரூபாய் தான். இங்க பாருங்க, செம்ம பக்கெட். இது எல்லாமே வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. வீட்டுல வந்து நம்ம பாத்திரம் விளக்கி போடுறதுக்கும் சரி, அப்படி இல்லைன்னா குளிக்கிறதுக்கு ரெஸ்ட் ரூம்ஸ்ல யூஸ் பண்றது, உட்கார்ற ஸ்டூலு எல்லாமே வந்து 100 ருபீஸ் தான். இந்த டிசைன் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு. எல்லாமே 100 ரூபா. செம்ம ஸ்ட்ராங், சூப்பரா இருக்கு. கலர்ஸும் பாருங்களேன், நல்ல அழகான கலர்ஸ், மைல்டான கலர்ஸ். இங்க பாருங்க, டார்க் கலர்ஸ்ல இருக்கு, செம்மையா இருக்கு. இந்த ஸ்டூலு 100 ரூபாய் தான், செம்ம ஒர்த்து. இது வந்து சிலிண்டர் வந்து வெளியே தூக்கிட்டு போக முடியாதுன்னு இதை வச்சு தள்ளிட்டே போகலாம், எம்டி சிலிண்டர்ஸ் அந்த மாதிரி வந்து இதுவும் சூப்பரா இருக்கும். இந்த பக்கம் பாருங்க, இந்த பிளாஸ்டிக் பக்கெட் பாருங்க. இது வந்து வீட்டுல வந்து அரிசி கொட்டி வச்சுக்கலாம். நல்ல ஸ்ட்ராங்கா, செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கு இந்த பக்கெட். பாக்குறதுக்கே அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு. இதுதான் பாத்திரம் விளக்கி கவுக்குற கூடை. ஓட்டையா இருக்கு பாத்தீங்களா இந்த கூடை? இதுதான் பாத்திரம் வந்து விளக்கி கவுப்பாங்க. சூப்பரா இருக்கும். இதை கண்டிப்பா சண்டே மார்க்கெட் வந்தீங்கன்னா அண்ணன்ட்ட இந்த பக்கெட் வாங்க மறந்துடாதீங்க. 100 ரூபாய் தான். செம்ம ஒர்த்தான ப்ராடக்ட். இங்க பாருங்க, தேங்காய் பூ. அண்ணா தேங்காய் பூ தானே இது?
இதெல்லாம் எவ்வளோண்ணா இந்த தேங்காய் பூ? 60 ரூபா ஒரு காய். இது பாருங்க தேங்காய் எண்ணெய், இது வந்து பியூரான தேங்காய் எண்ணெய். இது வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது, குளிர்ச்சி. இது வந்து தேங்காய் பூ, நம்ம வீட்டில் தேங்காய் உடைக்கும் போது அதில் வந்து சின்னதாக பூ வந்து வந்திருக்கும், அதுவே நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து இவங்க ஒரு பிஸ்னஸாகவே பண்ணுறாங்க. இதை வந்து மண்ணுக்குள்ளே வச்சிருந்து இது வந்து தேங்காய் பூ ஆனதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி, ரொம்ப நல்லது. உள் உறுப்புகள் எல்லாமே அவ்வளோ நல்ல ஆக்டிவா சூப்பரா இருக்கும். அவ்வளோ நல்ல ஒரு விஷயம். சண்டே மார்க்கெட் நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம அண்ணன்ட்ட வந்து தேங்காய் பூ, தேங்காய் எண்ணெய் எல்லாம் வந்து வாங்குங்க. எல்லாமே அவ்வளோ சூப்பரா செமையா இருக்கு. அடுத்து இப்போ நம்ம எந்த கடைக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க எவ்வளவு அழகான பிஸ்கெட்ஸ் வறுக்கி வச்சிருக்காங்க, ஜூஸ் பரி வச்சிருக்காங்க. எல்லாருக்குமே ஜூஸ் பரி ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நல்லா டேஸ்டா ஸ்வீட்டா செமையா இருக்கும். சண்டையில இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படி ஜாலியா என்ஜாய் பண்றதுன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும். இது பாருங்க கேழ்வரகு தானே, இது கேழ்வரகுல செஞ்ச பிஸ்கெட். இது வந்து ஜூஸ் பரி கேழ்வரகுல செஞ்சது. கம்பு தெனை, ஓ மில்லட்ஸ் தான் ஃபுல்லாவே. இது எல்லாமே ஃபுல்லா மில்லட்ஸ்ல தான் பண்ணிருக்காங்க. எல்லாமே அவ்வளோ நல்லது, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப சத்தானது. இது பாருங்க நம்ம சின்ன பிள்ளையில இருந்து வாங்கி சாப்பிட்டுருப்போம்ல இந்த பிஸ்கெட்லாம், கிரிக்கெட் பிஸ்கெட்னு சொல்லுவாங்க. இது பாருங்க இந்த 50-50 மாடல்லே குட்டியா வர்றது. இது பாருங்க அழகா நிலா மாதிரி முந்திரி மாதிரி சூப்பரா இருக்கு பாருங்க இந்த பிஸ்கெட்ஸ் எல்லாமே. இது வந்து ஹார்ட் இன் ஷேப்பு. இதுதான் ஏபிசிடி பிஸ்கெட், நம்ம வந்து விளையாண்டுருப்போம் கண்டிப்பா ஏபிசிடி எல்லாம். பாருங்க எடுத்து காட்டுறேன் பாருங்க என்னென்ன லெட்டர்ஸ் இருக்குன்னு பாப்போமா. என் இருக்கு, ஓ இருக்கு, கியூ இருக்கு, எல்டி, அழகா இருக்கு, எல்லாமே கியூட்டா இருக்கு, செமையா இருக்கு. சூப்பரா நிறைய பிஸ்கெட்ஸ்லாம் வச்சிருக்காங்க. கண்டிப்பா வந்தீங்கன்னா சந்தைக்கு வந்து இங்கெல்லாம் வாங்குங்க. கண்டிப்பா நான் சந்தையில எது வாங்குறேனோ இல்லையோ இந்த பிஸ்கெட்லாம் கண்டிப்பா வாங்கிட்டு போயிடுவேன் இன்னைக்கு. ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும், இது எல்லாமே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பரா இருக்கும், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இங்க பாருங்களேன், நம்ம வந்து இந்த சொப்பு ஜாமான் வச்சு விளையாண்ட காலங்கள்ல வாழ்க்கையில மறக்கவே முடியாது. ஏன்னா சின்ன பிள்ளையில ஒவ்வொருத்தரும் கூட்டாஞ்சோறு ஆக்குறேன்னு ஒவ்வொருத்தர் வீட்டுல இருந்து ஒவ்வொரு பொருள், அரிசி, பருப்பு, உப்புன்னு எல்லாம் மிளகா அது இதுன்னு எடுத்துட்டு வந்து ஒரு இடத்துல உட்காந்து குழந்தைங்க எல்லாம் கூட்டாஞ்சோறு ஆக்கி விளையாண்டோம்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும். இங்க பாருங்க பாத்திரத்தை புடிச்சு தூக்குறதுக்கு இடுக்கி, எத்தனோண்டு இடுக்கி வச்சிருக்காங்க, அழகா இருக்கு. இங்க பாருங்க குடம், சூப்பரா இருக்கு. இது பாருங்க வாளி, சாம்பார் வாளி. இது வந்து அடுத்து இங்க பாருங்க கடாய் இருக்கு, சூப்பர் கடாய் இருக்கு. இங்க பாருங்க கரண்டி, இது வந்து தோசை கரண்டி, இதுல வந்து தோசை எடுக்கலாம். இந்த ஹாட் பாக்ஸ் பாருங்க, இங்க பாருங்க, ஐயோ அழகா இருக்கு ஹாட் பாக்ஸ். இது க்ளோஸ் பண்ணி இப்படி வச்சுக்கலாம், சூப்பரா இருக்கு. டிஃபன் கேரியர், இதுலதான் வந்து சமையல் பண்ணி நாங்க விளையாடும் போது எங்க அப்பா வந்து ஆபீஸ் போறாங்க, எங்க அம்மா வந்து ஸ்கூல் டீச்சரா இருக்காங்க, அவங்களுக்கு சாப்பாடு கட்டி கொடுக்குறோம் அப்படின்னு அழகா இங்க பாருங்க இதை இப்படி ஓபன் பண்ணி சாப்பிடுவாங்க. குட்டியா இதுல வந்து காய் வச்சுக்கலாம், இதுல ரசம் வச்சுக்கலாம், இதுல சாம்பார் வச்சுக்கலாம், கடைசியில இருக்கிறதுல சாதம் வச்சுக்கலாம். அழகா வந்து நம்ம விளையாடலாம். இதெல்லாம் வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு நினைவுகள். இதெல்லாம் வாழ்க்கையில வந்து நம்ம மறக்கவே முடியாது. இங்க பாருங்க இந்த ஷாப், அச்சோ எல்லாமே நம்ம வந்து பழைய கால படங்கள்ல பார்த்திருப்போம். இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் அப்படிதான் பார்த்திருக்கேன். இதெல்லாம் நேர்ல எல்லாம் நம்ம பார்த்தது இல்ல. இந்த ஜென்ரேஷன்லாம் கண்டிப்பா இதை நேர்ல பார்த்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லாமே பாருங்க டெலிபோன்ஸ் இருக்கு, கிராமபோன் இருக்கு பாருங்க. இதுலதான் வந்து ஆரம்ப காலத்துல சினிமா பாட்டெல்லாம் வந்து ஒரு நாடகத்துக்கு கூட்டு வந்து வச்சு கேட்கணும் அப்படின்னாலும் பெரிய பெரிய குழா கட்டி இதுல வந்து ஒரு தட்டு மாதிரி ஒண்ணு இருக்கும், அதை இதை போட்டு விட்டு இதை சுத்துவாங்க. இதை இப்படி சுத்துனாங்கன்னா பாட்டு வந்து ஓடும். அப்படியா? இது வந்து இப்பயும் ஒர்க் ஆகுது, அண்ணன் வந்து பிளே பண்ணி காட்டுறாங்களாம். சூப்பரு. பாட்டு ஓடுமாண்ணா? ஆஹா பாட்டு கேக்குது, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடில இருந்து நான் இருக்கு? 70-80 வருஷம் பழசு. எவ்வளவு ஒரு ஆச்சரியம் பாத்தீங்களா. கிட்டத்தட்ட 80 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கருவியில இன்னைக்கு வந்து நம்ம பாட்டு கேக்குறோம். அவ்வளவு சூப்பரா வந்து வச்சிருக்காங்க இங்க. அண்ணா கடையை பத்தி சொல்லுங்களா, நீங்க எத்தனை வருஷமா இந்த கடை ரன் பண்ணிட்டு இருக்கீங்க? வந்து நான் இப்ப 2013ல இருந்து இந்த கடை வச்சிருக்கோமா. அண்ணன் அதுக்கு முன்னாடி வச்சிருக்காரு, 13 வயசுல இருந்து அண்ணன் கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. நானே செய்யறப்ப அண்ணனுக்கு ரொம்ப இது, அவரை பார்த்தா என்னோட இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமா வந்திருக்கு. எந்த விதமான கணேசன், அதாவது சோழர் காலத்து காயின்ல இருந்து சோழா முதல் சுதந்திர வரை நம்மள்ட்ட இருக்குது. அதுக்கு முன்னாடி பண்டைய காலத்து வந்து காயின் கூட இருக்கு, இது வேணாலும் வாங்கிக்கலாம். சோழர் கால காயின் இதுல எதுனா இருக்கு பாருங்கம்மா, அதான் 1000 வருஷம். ஆமா 1100 வருஷம் பழமையான காயின் அது. 1100 வருஷமா? 1100 வருஷம் பழமையான காயின் அது. இதெல்லாம் எங்க இருந்து நான் கலெக்ஷன் பண்ணீங்க? எங்க இருந்து நிறைய இருக்கு, இதெல்லாம் வந்து இன்னமும் வந்து பழமை மாறாம நிறைய இது ரொம்ப இருக்குது. இது வந்து நாத்து பாசல் நிறைய கிடக்கும்.
ஆத்துல நிறைய கிடக்குறது, ஆத்துல கிடக்குறது நிறைய அதிகமா. அங்க இருந்தா எடுப்பீங்க ஆமா நிறைய. ஆத்துல வந்து நிறைய கொண்டு வந்து. ஓ சரி 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 சரி. அப்புறம் ஓட்டக்கால்னாலாம் இருக்கு பாருங்க. ஓட்டக்கால்னால இதெல்லாம் ஆச்சரியமா இருக்குண்ணா. இதெல்லாம் நம்ம வந்து கேள்விதான் பட்டிருக்கோம். பட் இது வந்து பாக்குறதே பெரிய விஷயம். இதெல்லாம் வந்து ஒரு பைசாவானா? அது ஒரு அணாமா, ஒரு அணா அரை அணா தான் ஸ்டார்ட் ஆகும். ஒரு அணா தான் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பைசா. ஒரு பைசா இது பித்தளை. ஆமா பித்தளை இதெல்லாம் ஒரு பைசா வரும். 1951 வரும். இதே மாதிரி பாத்தீங்கன்னா குதிரை கால்னா, குதிரை கால்னாவா? குதிரை கால்னா, குதிரை சிம்பிள் போட்டிருக்கு பாருங்க. குதிரை கால்னா இங்க பாருங்க, குதிரை சிம்பிள் போட்டிருக்கு ஃபுல்லா. குதிரை கால்னா இது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த டெலிபோன்லாம் கூட என்ன ரன்னிங்ல தான் இருக்கு. இந்த டெலிபோன் கூட இப்ப கூட நீங்க கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா, இப்ப கூட ரீசெண்டா ஒரு வீடியோல கொடுத்தோம், இந்த இதுல கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா இன்னமும் வேலை செய்யும். அப்படிங்களா? ஒர்க்கிங்ல தான் இருக்கு. இன்னமும் வந்து பக்கா கண்டிஷன்ல தான் இருக்கு. வேலை செய்யும் கண்டிப்பா. சரி, இப்போ இருக்கிற போன் நம்பருக்கு நம்ம வந்து யாருக்காவது டயல் பண்ணலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு பொறுமை இருக்கணும். அந்த அளவுக்கு பொறுமை இருக்கணும். இந்த ஜீரோல இருந்து நம்ம இப்ப எண்ட் கொண்டாந்தா ஜீரோ விழுந்துருச்சு. ஓ சரி சரி சரி. ஒவ்வொரு டைம் ரொட்டேட் புரியுது. இந்த எண்ட் வரைக்கும் வரணும். அப்போ ஓகே ஓகே. இன்னும் ரன்னிங்ல தான் இருக்கு. பழமை மாறாம ரன்னிங்ல தான் இருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர்ண்ணா. அப்புறம் ரொம்ப ஓல்டு பாருங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காதுல வச்சு இது இப்படி பேசுறது. ஓ இப்படி காதுல வச்சு பேசுறது. இது இப்படி வாயில வச்சு அது காதுல பேசுறது. இது வாயில. ஆமா. ஓ இப்படி. ஓகே ஓகே. இன்னும் இதுவும் வந்து ஆமா இதுவும் இன்னும் ரன்னிங்ல தான் இருக்கு. ரன்னிங்ல தான் இருக்கு. சூப்பர் சூப்பர். நம்ம கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா ரன்னிங்ல தான் இருக்கு. இதுவும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 80 வருஷம் பழசு. நீங்க பார்த்தா நம்ப மாட்டீங்க. அந்த வெயிட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வெயிட்ட பிடிச்சு பாருங்க எந்த அளவுக்கு வெயிட் இருக்குன்னு. வா சரியான வெயிட். செம்ம வெயிட் இருக்கு. நம்ம திறந்து பாருங்க. இது கீழ விழுந்தாலும் இது உடையாத, ஒரு சின்ன அடி கூட படாது இருக்கிற வெயிட்டுக்கு. 80 வருஷம் பழசு. ஆமா. உள்ள எப்படி இருக்கு பாருங்க. இது ஆனா இப்பத்தி இருக்க பொருள்லாம் கீழ விழுந்துச்சுனா டக்குன்னு இதாயிரும். ஐயோ செம்ம வெயிட். எப்படியும் ஒரு 1 கிலோக்கு மேல இருக்கும் போல. இல்ல 1.5 2 கிலோ இருக்கும். செம்ம வெயிட்டா இருக்கு. இந்தாங்கண்ணா. சூப்பர் சூப்பர். இதெல்லாம் என்னதுன்னா பூட்டு பூட்டு. அந்த காலத்துல சீக்ரெட் பூட்டுமா இதெல்லாம் வந்து. சீக்ரெட் பூட்டு அந்த காலத்துல அரண்மனையில வந்து சீக்ரெட் பூட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து இப்படி பிரஸ் பண்ணா இந்த ஆமையோட கழுத்தை வந்து பிரஸ் பண்ணா ஓபன் ஆகும். ஓ சரி 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 சரி. தெரியாதவங்க போட்டு லாக் பண்ணிட்டே இருக்கணும். தெரியாது. சீக்கிரம் இந்த கழுத்தை வளைச்சு இது பண்ணா மட்டும் தான் ஓபன் ஆகும். இது என்ன வொர்க்கிங்ல இருக்கா? வொர்க்கிங்ல தான். கொஞ்சம் இத ஏன் ஆயில் விட்டா கொஞ்சம் வந்து வேலை செய்யும். ஆனா இது என்னதுன்னா இது வந்து இந்த நேரம் காட்டி தானே இது. கிளாக் மாதிரி. ஆமா இத வச்சு தான் நம்ம கிளாக்கை கண்டுபிடிச்சு. அதாவது அந்த காலத்துல இப்படி திருப்பி வச்சு அந்த வேலையை முடிக்கணும். ஓ சரி சரி. நம்ம 5 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த டைம் சொல்றோம்ல, 1 செகண்ட் 2 செகண்ட். சரி சரி. அந்த மாதிரி முடிச்சு திருப்பி வச்சா அந்த வேலையை முடிக்கணும் அது. இது கரெக்ட்டா இப்ப எவ்வளவு நேரம் நான் இது வந்து கொட்டும் அந்த மண்ணு ஃபுல்லா? இது எவ்வளவு நேரம் நான் இது வந்து கொட்டும்? அது 1 செகண்ட் வருமா? 1 செகண்ட் 2 செகண்ட் அந்த மாதிரி. ஆமா 1 மினிட். ஓகே ஓகே ஓகே. 1 மினிட்டுக்கு வந்து இது வந்து கொட்டும்னு சொல்லிருக்காங்க. ஆனா இது என்னதுன்னா டெலஸ்கோப்மா. இது வந்து தூரத்தை கணிக்குது. கப்பல்ல வந்து பார்த்தா கணிக்குது. இதெல்லாம் வந்து பிரிட்டிஷ் மாடல். வா. என்னமோ வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் வரை பார்க்கலாம். 5-6 கிலோமீட்டர் பார்க்கலாம். தாராளமா பார்க்கலாம். 5-6 கிலோமீட்டர் வரைக்கும் இதுல பார்க்கலாமா? இப்போ நான் இந்த சைடு திருப்பி உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு சின்ன போர்டு கடைசில இருக்கு. அந்த போர்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த பிங்க் கலர் போர்டு தெரியுங்களா? பிங்க். ஆமா பிங்க் அங்க தெரியுது. அத நான் இத அட்ஜஸ்ட் பண்றேன் பாருங்க. கிட்டத்தட்ட நேர்ல பாக்கும்போது எனக்கு 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தெரியுது அந்த பிங்க் கலர் போர்டு. எதுவுமே தெரியல. ஒரு பிங்க் கலர்ல ஒண்ணு மட்டும் தெரியுது. அது போர்டா இல்ல வெறும் லைட்டா என்னன்னு எனக்கு தெரியல. பட் அண்ணன் வந்து இதுல பாக்கலாம்னு சொல்லிருக்காங்க. அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு எனக்கு. கிளியரா இருக்கு பாருங்க. நேம் பாருங்க. இத எதையுமே அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணாம பாப்போம். இங்க ஒரு 100 அடிக்கு அந்த பக்கம் இருக்கிறது என் கண்ணுக்குள்ள தெரியற மாதிரி இருக்கு. அவ்வளவு ஆச்சரியமா அற்புதமா இருக்கு. என்னால நம்பவே முடியல. இதையும் பாருங்க. இதுவும் அதே அளவு தான். அதே அளவு தான் இதுவும். ஓகே ஓகே ஓகே. நம்ம இதுல பாப்போம். வெயிட் பண்ணுங்க. எந்த அளவுக்கு இருக்கு அந்த நேம் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியும் பாத்தீங்களா உங்களுக்கு? அண்ணா பெர்ஃபெக்ட்டா தெரியுதுன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இங்க பாருங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பித்தளையில இருக்கு. இன்னமும் வந்து பழமை மாறாம ஃபுல்லாவே பித்தளை தான். எத்தனை வருஷத்தோட பழமைனா இது வந்து இதுல இயர் இருக்கு பாருங்க. 1915ல வந்த மாடல் இது. இப்ப நம்ம 2024ல வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். எத்தனை வருஷம் நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. 110 வருஷம் பழமை. 110 வருஷம் பழமையான லென்ஸ்ல இங்க இருந்து 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற போர்டு எனக்கு தெரியுது. ரொம்ப பக்கத்துல. சத்தியமா நம்ப முடியல. ஆனா சூப்பரா இருக்கு. நான் இந்தாங்க பத்திரமா வைங்க. இது வந்து மெடிசன் பவுல். இது மெடிசன். மை காட். கையில பிடிங்க. கையை ஃப்ளாட்டா வைங்க. அந்த கை வைங்க. எந்த கையில உங்களுக்கு பிடிக்க முடியும்? இது இந்த கை. சரி ஓகே. ஃப்ளாட்டா வைங்க. நல்லா உள்ள தள்ளி வைங்க. கிட்ட போறீங்க. வெயிட் ஓவரா இருக்கு. ஓகே. பிடிக்க கூடாது இப்படி. ஆமா இப்படி பிடிக்க கூடாது. ஃப்ளாட்டா இருக்கணும்.
ஐயோ எனக்கு நீங்க இது கேட்டீங்க. சத்தியமா ஆச்சரியமானால் உண்மைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கு. செமையா இருக்கு. ஒரு தட்டு தட்டிட்டு இதை தட்டுங்க பாருங்க. தட்டுங்க. உங்களால இந்த சவுண்ட வந்து ஃபீல் பண்ண முடியுதான்னு எனக்கு சத்தியமா தெரியல. ஐயோ எனக்கு என்ன சொல்றதே தெரியல. இது உள்ளேயும் பண்ணலாமாண்ணா? இல்ல வெளியே அவுட்டர்ல வெளியே மட்டும் அவுட்டர்ல தான். ஓகே ஓகே. ஆனா இது எதுல செஞ்சதுன்னா பித்தளையா? வெங்கலமா? வெங்கலம். வெங்கலம். இந்த இது சும்மா சாதா குச்சி தான் அது. சாதா குச்சி தான். ஓகே ஓகே. இந்த குச்சி வச்சு பண்ணாதான் இது வரும் ஆனா இல்ல? ஓகே ஓகே. இதுனா இதுவும் அதே தானா? சேம் தான். செமையா வந்து பார்த்தோம் அண்ணன் கடை. நீங்க பாண்டிச்சேரி வந்தா அண்ணன் கடையை கண்டிப்பா விசிட் பண்ணுங்க. யூடியூப் பக்கத்தையும் விசிட் பண்ணுங்க. வெளியூர்ல இருக்கீங்க, நீங்க வந்து நேர்ல வந்து வாங்க முடியாது அப்படின்னாலும் நீங்க ஜிபே பண்ணிட்டீங்கன்னா அண்ணன் வந்து நீங்க கேட்கிற ப்ராடக்ட் அழகா போட்டோஸ் எடுத்து உங்களுக்கு வீடியோ கால் மூலியமாவும் பண்ணி உங்களுக்கு எதுவுமே மாறாம சூப்பரான பேக்கேஜஸ்ல உங்க ஊருக்கே வந்து சேர்ற மாதிரி என்ன பண்ணிடுவாங்க. நாங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் அண்ட் லொகேஷன் உங்களுக்கு கொடுக்குறோம். கண்டிப்பா நீங்க பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா அண்ணனுடைய ஷாப்பை கண்டிப்பா விசிட் பண்ணுங்க. தேங்க்யூண்ணா. ஓகே தலைவா, நம்ம பாண்டிச்சேரியில சண்டே மார்க்கெட்டை செமையா சுத்தி பார்த்தாச்சு. இதை பாருங்க, ஃபுல்லா கடையெல்லாம் எம்டி ஆயாச்சு. எல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் எல்லாம் வீட்டுக்கு எல்லாம் பொருளெல்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டாங்க. கண்டிப்பா யாரு பாண்டிச்சேரி வந்தாலும் சண்டே மார்க்கெட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா சூப்பரான ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுக்கு ஒரே இடம் நம்ம பாண்டிச்சேரி சண்டே மார்க்கெட் மட்டும் தான். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ தலைவா.